அனைவருக்கும் வணக்கங்க. இது வந்து நான் வந்து இன்றைக்கி குக் வித் சங்கீதா அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பொடி வகையெல்லாம் வாங்கியிருந்தேங்க. அதில் உள்ள புளியோதரை மிக்ஸில் நான் இன்றைக்கி அது வந்து சோறு வடிச்சிட்டு அந்த சோறை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்ற சொல்லியிருந்தாங்க அவங்க. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாத வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் தாங்க ஊற்றினேன். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அந்த நல்லா பிசையணும் அந்த சோறை. பிசையும் போது சிலப்போ நீங்கள் வந்து கரண்டியால் பிசையுங்காட்டி கையால் பிசையும் போது அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. கையால் பிசைஞ்சி அந்த இப்போ பிசைஞ்சு பாருங்கள். பிசைஞ்சு பார்த்துட்டு பொடி வந்து நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து புளியோதரை எண்ணெய் இதில் வரும்ல அந்த கலர் ஒரு மாதிரி கலர் வரும்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் பொடி தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. நானும் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தோண்டு கொஞ்சம் கூட பொடி போட்டுக்கிட்டேன். இதில் பாருங்கள் வேர்க்கடலெல்லாம் அவங்க வறுத்து போட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை அது நிறைய கொஞ்சம் பொடி எனக்கு தேவைங்க. அது கொண்டு நான் கொஞ்சம் பொடியும் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிடுறேன். ஊற்றிட்டு நான் பிசைஞ்சு காணிக்க பாருங்கள். அது என்ன கலரில் மாத்திரம் இல்லை சூப்பர் கலராகவும் இருக்குது. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அது மாத்திரம் இல்லை அவங்க வந்து வேர்க்கடலை பின்ன தாளித்து போட்டிருக்காங்க. கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கவே வேண்டாங்க. சாப்பாடை மாத்திரம் ஆற வச்சுட்டு அதில் இந்த பொடியும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றினாங்க. நெய் வேணுங்கவங்க நெய் ஊற்றிக்கலாம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் எவ்வளோ இடத்துல பொடி வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த அளவு டேஸ்ட் இருந்தது கிடையாது. இது ஒன்றும் ப்ரமோஷன் வீடியோ ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு வந்து நான் அந்த பொடி போட்டு அந்த சோறு விரவி சாப்பிட்டப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் நான் இதை தாங்க கொடுத்து விட்ருக்கேன். இங்கே பாருங்கள் அப்படியே கையில் பிடிச்சா எப்படி நிற்கின்னு இந்த அளவுக்கு இருக்குங்க. அது மாத்திரம் இதில் வேர்க்கடலை பின்ன வந்து அவங்க வந்து தாளித்து போட்டிருக்க அந்த கடுகு எல்லாமே நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் அந்த வேர்க்கடலை வந்து நம்ம பல்லில் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். கோயிலில் புளியோதரை தருவாங்கள்ல அதே மாதிரியே இருக்குங்க. சொல்லப்போனால் என்ன பாருங்கள் கடுகெல்லாம் தாளித்து போட்டிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நீங்களும் இதை வாங்கி பாருங்கள். வாங்கி சாப்பிட்டு பாருங்கங்க. நான் சொல்லுதேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து இதுக்கு வெறும் ஒரு தொட்டுக்க வெறும் ஊறுகாய் மாத்திரம் தாங்க வச்சு சாப்பிட்டேன். பொதுவாக இதுக்கு ஊறுகாய் கூட தேவையில்லை. ஒரு பப்படம் கூட பொரிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் என்கிட்ட வந்து ஊறுகாய் மாத்திரம் தான் சாப்பிட்டேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.